அவங்களே விடுறாயா, பவுன்சர் விட்டுருக்கணும்ல. இப்போ அந்த பவுன்சர் மீது அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துருக்கணும். 2 வயசு குழந்தைய கூட்டி வந்தால் அந்த பெண்ணை உள்ளே விட்டு தப்புன்னு அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. வந்து ஒருத்தர் செத்து போயிருக்கிறாரு, அந்த குடும்பத்தை போய் பார்க்க மாட்டாங்க. நேற்று இந்த மகாராஷ்டிராவுக்கே அந்த மனைவி கேட்குறேன்னு தெரியுமா, நாங்கள் மகாராஷ்டிராவில் போய் அடக்கம் செய்யணும், உங்களுக்கும் தான் செத்து போனோன்னே என் தாய் மண்ணில் போய் அடக்கம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அதுவும் பாவம், மகாராஷ்டிராவிலேருந்து வந்து ஒரு தொழிலாளி போல் என் மண்ணில் போய் நான் அடக்கம் செய்யணும்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு தாவைக்காரங்க ஓடிட்டாங்களாம். ரிப்போர்ட்டர் வெற்றி சொல்கிறாப்புல, இன்னையா சொல்கிற, இந்த ஹெல்ப் கூட பண்ணலையா? விஜய் இரங்கல் தெரிவிக்க மாட்டார், செத்து போனவனுக்கு பணம் தர மாட்டார், இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஓடிடுறாங்களாம். மகாராஷ்டிராவில் என்னுடைய கணவரை அடக்கம் செய்யணும் அப்படின்னு அந்த லேடி கேட்டதுக்கு தாவைக்காரங்க ஹெல்ப் பண்ணலாம், ஓடிட்டாங்களாம். ஆனால் ஏதோ ஒரு 4 பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம். அந்த கட்சியில் அத்து விட்டு ஓடுறது தான் அந்த கட்சியோட பழக்கம். ஏதோ அவங்க பார்க்கவே வந்திருக்காங்க, நீ தான் செத்து போன பீஸா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் பக்கத்து வீட்டு லேடி சொல்லுது, தமிழ்நாடு அரசு 5000 ரூபா பணம் போட்டு விட்ருக்கு அந்த குடும்பத்துக்குன்னு. அரசு பணம் போடுது, இவங்க பணமாக்குறாங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, விஜய் ரசிகர்கள் ஐயோ பாவம் விஜய்க்கு என்ன தெரியும், அவராக கத்தி எடுத்து குத்துனார். நேற்று சேலம் மீட்டிங்கில் வந்து செந்தில் பாலாஜி தான் கத்தி எடுத்து குத்துனார் 41 பேருன்னு பேசி பேட்டி கொடுத்துருக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நியூஸ் 18 இதுலேயே தான் அந்த செய்தியும் வருது. அப்போ இதெல்லாம் என்ன, நம்ம எப்படி என்ன மனநிலையில் இதெல்லாம் நம்ம அணுகிறது? ஒரு அரசியல் கட்சியை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கொள்கையை வச்சு விமர்சிக்கிறோம். பாஜக, பாமக, கம்யூனிஸ்ட், திகான்னு அதோடைய கொள்கையை வைத்து விமர்சிக்கலாம், பாராட்டலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பேட்டர்ன் எனக்கு இது தாவைக்கா கொள்கை நமக்கு எதிரின் இல்லை, தாவைக்காவுக்கு கொள்கையே கிடையாது. இந்த பேட்டர்ன், இந்த தாவைக்காவுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் இவங்கெல்லாம் யார், இது என்ன மாதிரியான கட்டமைப்புங்க தான் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு பாசிச கும்பலோட ஆபத்தாக இருக்குங்க, ஒரு RSS கேம்ப்பு, ஒரு மதவெறி கும்பலோட ஆபத்தாக இருக்குது. அதுவும் லேடிஸ் பேசுகிற பேச்சு ரொம்ப அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் இருக்குது. இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன். கருமம் இவ்வளோ மோசமாவா பெண்கள் பேசுவாங்க? நம்ம நாட்டில் பெண்கள் இவ்வளோ கேவலமாவா இருக்கிறாங்க? இடதுசாரி இயக்கங்களையும் பெண்கள் இருக்கிறாங்க, மாக்காய்கா போன்ற அமைப்புகளையும் வீரியமான எக்ஸ்ட்ரீம் நக்சல் மூவ்மெண்ட்டில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தையில் இருக்கிறாங்க, பாமக, திமுக மகள் எல்லாம் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் கொஞ்சம் லோக்கலாக பேசுகிற லேடிஸும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு சுயத்தை இழந்து சுயமரியாதையை இழந்து பேசக்கூடிய பெண்களை நான் பார்க்கவே இல்லை. குழந்தை செத்தா சாகட்டுங்குதுங்க. அவன் ரிப்போர்ட்டர் செருப்பு கழட்டி அடிக்கிறான். ஏமா பெத்த பிள்ளை சாகட்டும், எங்களுக்கு விஜய் தான் முக்கியம், எல்லாத்தையும் விட்டு வருவோம் அப்படின்னு.